வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போகும் படம் முஸ்தபா முஸ்தபா. சதீஷ் சுரேஷ் ரவி நடிப்பில் பிரவீன் சரவணன் இயக்கத்தில் காமெடி கலரில் வெளிவந்துள்ள இந்த படம் ரசிகர்களை சிரிக்க வைத்ததா இல்லையா என்பதை பார்க்கலாம். கதை என்ன? இந்த படத்தில் சதீஷ் ஒரு டெலிவிஷன் சேனலில் தொகுப்பாளராக வேலை பார்க்கிறார். ஆனால் அந்த சேனலுக்கு டிஆர்பி மிகவும் குறைவு. அதனால் எப்படியாவது ஒரு புதிய ஐடியாவுடன் ஷோ நடத்தி ரீச் வாங்க வேண்டும் என்று சேனல் டீம் திட்டமிடுகிறது. அப்போது ஒரு அழகான டாக்டரை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்கிறார்கள். அந்த டாக்டராக வரும் நாயகி மோனிகாவை பார்த்தவுடனே சதீஷுக்கு காதல் பிறக்கிறது. அவரை இம்ப்ரெஸ் செய்ய சதீஷ் தன்னை டி டோட்டலர் என்று சொல்லி காதல் ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு நாள் குடித்து கும்மாலமடித்து நாயகி முன்னால் மாட்டிக்கொள்கிறார். அதனால் இருவருக்கும் பிரிவு ஏற்படுகிறது. பிறகு பல கெஞ்சல்கள் சமாதானங்களுக்கு பிறகு மீண்டும் இருவரும் இணைந்து திருமணத்திற்கு ரெடியாகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறது. சதீஷ் ஒரு பெண்ணுடன் ஒரு ரூமில் இருக்கும் வீடியோ இணையத்தில் லீக் ஆகிறது. அந்த வீடியோ உண்மையில் ஒரு படத்தின் ஷூட்டிங் வீடியோ தான் என்று சதீஷ் சொல்லினாலும் யாரும் நம்பவில்லை. அதுவும் அந்த படம் ஒரே நாளில் நின்று போனதாக சொல்லப்படுகிறது. இப்போது முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த வீடியோவை தன் காதலி பார்க்கும் முன் நண்பர்களுடன் சேர்ந்து அந்த வெப்சைட்டில் இருந்து சதீஷ் டெலீட் செய்ய முடிந்ததா? அதுதான் இந்த படத்தின் மீதி கதை. சதீஷ் இந்த படத்தில் மாஸ் ஹீரோ மாதிரி முயற்சி செய்யாமல் அவருக்கு ஏற்ற சிம்பிளான காமெடி கதையை தேர்ந்தெடுத்து நடித்துள்ளார். அதுதான் இவரின் பலம். இந்த படத்திலும் அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். சதீஷின் நண்பராக வரும் சுரேஷ் ரவி நல்ல கவுண்டர் வசனங்களுடன் பல இடங்களில் சிரிக்க வைக்கிறார். அதேபோல் கருணாகரன், ஐஸ்வர்யா தாத்தா, ஒரு டைரக்டர் கதாபாத்திரம், புகழ், சுகுமார் என மற்ற கதாபாத்திரங்களும் ஜாலியான நடிப்பை கொடுத்துள்ளனர். வீடியோ லீக் ஆகி அதை காதலி பார்க்காமல் டெலீட் செய்ய வேண்டும் என்ற கான்செப்ட் நல்ல காமெடி சிச்சுவேஷனை உருவாக்குகிறது. ஆனால் அந்த காமெடியில் சில இடங்கள் தான் சரியாக வேலை செய்கிறது. முதல் பாதியில் வரும் காதல் காட்சிகள் கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. அது கதைக்கு அவசியமா என்ற உணர்வு வருகிறது. இரண்டாம் பாதியில் கதை கொஞ்சம் வேகமாக சென்று அந்த குறையை சரி செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி கதைகளில் நிறைய குழப்பம், ட்விஸ்ட் இருந்தால்தான் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். இங்கு அந்த குழப்பங்கள் சில இடங்களில் வலுக்கட்டாயமாக வைத்தது போல தோன்றுகிறது. மொத்தத்தில் பார்த்தால் முஸ்தபா முஸ்தபா படம் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்காது. ஆனால் அதே நேரத்தில் சிரிக்கவே முடியாத அளவுக்கு மோசமான படமும் இல்லை. ஒரு லைட் காமெடி படம் பார்க்கலாம் என்று நினைத்தால் இந்த படம் ஓரளவு என்டர்டெயின் செய்யும். ரேட்டிங் 2.5/5.